ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு VarNiv ஃபுட் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரேஷன் கடையில் வாங்குகிற துவரம்பருப்பை வச்சு இட்லி பொடி எப்படி டேஸ்ட்டாக பண்ணலாம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம டெய்லி இட்லி தோசை சாப்பிட்றப்ப என்ன தான் 2 சட்னி வச்சாலும் பொடி கட்டாயம் இருக்கணுங்க. இட்லி பொடி வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும். அதேமாதிரி குழந்தைங்களுக்கு இட்லி பொடி இருந்தால் ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க. அப்போ நம்ம ரெகுலராக வீட்டில் அரைச்சி வைக்கணுங்க. அப்போ நம்ம இந்த மாதிரி வித்தியாசமாக ஒரு தடவை பருப்பு பொடியை நீங்கள் அரைச்சி பாருங்கள். இப்போ நான் வந்து ரேஷன் கடையில் வாங்கினா துவரம்பருப்பு நல்லா கை பார்த்து வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ அதுலேருந்து 1 கப் எடுத்திருக்கேன். இப்போது ஒரு கடாயை சூடு பண்ணிவிட்டு நம்ம எண்ணெய் எதுவும் ஊற்றாமல் அந்த 1 கப் துவரம்பருப்பை நம்ம வறுத்தெடுத்துக்கலாம். மிதமான ஹீட்லேயே வச்சு வறுக்கணுங்க. அப்போ தான் பருப்பு ஒன்று போல் வறுபடும். ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா பருப்பு வந்து வேகமாக கருகிடும். நம்ம இந்த மாதிரி பருப்பு பொடி வீட்டில் அரைச்சி வச்சுக்கிட்டோன்னா நம்ம குழம்பு செய்யாத டயத்தில் கூட நம்ம இந்த பருப்பு பொடியை சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்லாங்க. பாருங்கள், இப்போ நான் வறுத்துட்டேன். இப்போ இதை நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுறேன். பாருங்கள், இப்போ நம்ம பொன்னிறமாக நல்லா வறுத்தாச்சு. இப்போது நம்ம எந்த கப்பில் துவரம்பருப்பு எடுத்தோமோ அதே கப்பில் 1/4 கப்பு மட்டும் நீங்கள் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இல்லை உளுந்தம்பருப்புக்கு பதிலாக பாசிப்பருப்பு கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க. இதையும் நம்ம சிவக்க வறுத்து எடுத்துடணும். இப்போ பாருங்கள், வறுத்தாச்சு. இதையும் நம்ம பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அடுத்து நம்ம கருவேப்பிலையை சேர்த்து வறுத்துடலாங்க. நான் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துருக்கேங்க. கருவேப்பிலை நீங்கள் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை ரொம்ப நல்லது பொடியில் சேர்க்குறது. இப்போது இதை எண்ணெய் சேர்க்காம லைட்டாக வறுத்தாச்சு. இப்போது அடுத்து 1/2 ஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்துட்டு இதை நல்லா மொறுமொறுன்னு வறுத்துக்கலாம். இது கூட உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் நீங்கள் வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் வந்து 10 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். இப்போது அடுத்து இது கூட 2 பெருங்காய கட்டி நான் சேர்த்துருக்கேங்க. நம்ம இந்த மாதிரி இட்லி பொடி அரைக்கிறப்ப பெருங்காய பவுடரை விட இந்த பெருங்காய கட்டி சேர்த்தோம்னா மணமாக இருக்கும். இப்போது அது கூட 8 பூண்டு பல் சேர்த்துருக்கேங்க. இந்த பூண்டு பல் வந்து நம்ம தோலோடு தான் சேர்த்துருக்கேன். அவ்வளோதாங்க. இப்போ எல்லாத்தையும் நம்ம லைட்டாக வறுத்துக்கலாம். வறுத்துட்டு இதையும் அந்த பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ நல்லா ஆறட்டும். நல்லா ஆறுனதும் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து பொடி அரைச்சிக்கலாங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ நம்மளுக்கு சுவையான பருப்பு பொடி தயாராகிருச்சு. இந்த பருப்பு பொடி வந்து ரொம்ப நைஸாக இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க. பாருங்கள், இந்த பதத்தில் கொஞ்சம் குறகுறப்பாக இருந்தால் போதும். இப்போது இந்த பொடி நல்லா ஆறுனதும் நம்ம ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி பருப்பு பொடி செஞ்சு நம்ம இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா எத்தனை மாதம் ஆனாலும் கெடாதுங்க. நம்ம காலியாக இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. பாருங்கள், ரேஷன் துவரம்பருப்புலேயே சூப்பரான சுவையான பொடி நம்ம ரெடி பண்ணியாச்சு. இது வந்து இட்லி தோசை சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். VarNiv ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அடுத்து வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.